Hi, welcome to School of Arts, Science and Technology. இன்னைக்கு very important update from NTA. அது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா அதை கரெக்ஷன் பண்றதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம நீட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 13 முடிஞ்சது. நம்ம அதை அப்ளை பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஜான்வரி வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஹரிபரியில் நம்ம ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணி இருந்தால், இன்கேஸ் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்ல ஏதாவது கொடுத்து அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை பண்றதுக்கான ஒரு 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 குட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நம்ம இதில் பண்ண முடியும், எங்கே பண்ண முடியும், எந்த வெப்சைட்டில் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, மதர்ஸ் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாதர்ஸ் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேலே ஃபீமேலாவோ இல்லை ஃபீமேல் மேலாவோ அப்படி மாற்றி ஏதாவது போட்டு இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணலாம். கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி இருக்கீங்க, அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி, மேபி நீங்கள் ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருப்பீங்க, பட் பை மிஸ்டேக் நீங்கள் அதை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு இருந்திருக்கலாம். ஃபில் பண்ணுற டைமில் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட ஸ்டேட் கோட் சேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எலிஜிபிலிட்டி அண்ட் நேஷனாலிட்டி. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும் இப்போ. ஸோ என்ன தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, செப்டம்பர் 23 செப்டம்பர் 30 அப் டு 5 PM, அதாவது 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்கு. நீங்கள் அதுக்குள்ள ஃபில் பண்ணலாம், ஐ மீன் சேஞ்சஸ் பண்ணலாம். சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்மிட் கொடுக்கும்போது ஏதாவது ஃபீஸ் பேமெண்ட் இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதோட லாகின் பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ என்னென்ன மோட் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங், யூபிஐ யூஸ் பண்ணலாம், பேடிஎம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இமெயில் மூலமாவோ இல்லை ஃபேக்ஸ் மூலமாவோ நீங்க சேஞ்சஸ் ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாது. என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டான NTA neet.nic.in வெப்சைட்ல மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ please make use of this opportunity to make any changes in the application form. So thank you so much for joining. I'll see you in the next Neet update.